ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் நாம் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் வில் பி கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் டோன்ட் கோ எனிவேர். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, blood is coming for me. எனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, blood is coming for meன்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அதை இங்கிலீஷில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது சொல்கிறது தவறு. நம்ம எப்படி ப்ராப்பர் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஆம் ப்ளீடிங். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் blood is coming for me, it is I am bleeding. ஓகே, அப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம காயத்திலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், the wound started to bleed. நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ புட் லீவ் எஸ்டர்டே. நேற்று நான் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐ புட் லீவ் எஸ்டர்டே. ஆக்சுவலாக ஐ புட் லீவ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ வாஸ் ஆன் லீவ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். ஓகே, நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு அவள் லீவ் போட்டுட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ வில் பி ஆன் லீவ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோபடி டிடன்ட் கம் டு த மீட்டிங். ஆக்சுவலாக மீட்டிங்க்கு யாருமே வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நோபடி டிடன்ட் கம் டு த மீட்டிங். ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, நோபடி கேம் டு த மீட்டிங்னு சொல்லணும். சரியா? ஸோ நோபடி டிடன்ட் கம் டு த மீட்டிங்னு சொல்லக்கூடாது, நோபடி கேம் டு த மீட்டிங்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நோபடி இஸ் அட் ஹோம். வீட்டில் யாருமே இல்லை. அப்புறமா நோபடி கேர்ஸ் அபவுட் ஹர். அவளை யாருமே கண்டுக்கிறது இல்லை. நோபடி வாஸ் வில்லிங் டு ஹெல்ப் ஹிம். அவனுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே விருப்பப்படலை. நெக்ஸ்ட் நம்ம என்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவ் ஒன்லி ஐ ரீச்ட் ஹோம். அதாவது நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் நவ் ஒன்லி ஐ ரீச்ட் ஹோம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது தவறு. நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, I just reached home. I just reached home. நெக்ஸ்ட் நம்ம என்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ வென்ட் டு அப்ஸ்டேர்ஸ். நான் மாடிக்கு சென்றேன்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐ வென்ட் டு அப்ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்ஸ்டேர்ஸ்க்கு முன்னாடி அந்த டூங்கிற ப்ரிப்போசிஷனை கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஐ வென்ட் அப்ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லணும். சரியா? அப்புறம் என்னை சந்திக்கிறதுக்கு அவன் மாடிக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், ஷி கேம் அப்ஸ்டேர்ஸ் டு மீட் மீ. ஷி கேம் அப்ஸ்டேர்ஸ் டு. ஜஸ்ட் recall the sentence what we have learned today. blood is coming for me ன்னு சொல்லக்கூடாது, I am bleeding ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, ஐ புட் லீவ் எஸ்டர்டேன்னு சொல்லக்கூடாது, ஐ வாஸ் ஆன் லீவ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். தேர்ட் என்ன அப்படின்னா, நோபடி டிடன்ட் கம் டு த மீட்டிங்னு சொல்லக்கூடாது, நோபடி கேம் டு த மீட்டிங்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நவ் ஒன்லி ஐ ரீச்ட் ஹோம்னு சொல்லக்கூடாது, ஐ ஜஸ்ட் ரீச்ட் ஹோம்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐ வென்ட் டு அப்ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஐ வென்ட் அப்ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. I will catch you soon in my next lesson with some interesting topic.